கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, மிளகு வதக்கி தான் பண்ண போகிறோம். அது எப்படி சேனக்கிழங்கு வந்துட்டு நம்ம தோலெல்லாம் சீவிட்டு அதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஏன்னா வாழைக்காமல் சேனக்கிழங்கு தேவையானலாம் எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுவோம். தேங்காய் தான் எல்லாமே தேங்காய் கடுகு உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், வாழைக்காய், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சால்ட், சேனக்கிழங்கு எல்லாம் வதக்கிக்கலாம். மூடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் சேனக்கிழங்கு மிளகு வதக்கி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குக்கு வித் கோமாளி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.